Hello friends, this is Pranav from GV Computers. கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு எடிட்டிங் பிளஸ் கேமிங் பிசி பில்ட் தாங்க பண்ண போறோம். இது சூப்பரான ஹை எண்ட் பிசி பில்டுங்க. என்னடா இது மறுபடியும் பிசி பில்டா அப்படின்னு சொல்லி வீடியோ க்ளோஸ் பண்ணாதீங்க. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. அங்க கொண்டே வச்சீங்க. அந்த பிசி பில்ல என்ன பெரிய ட்விஸ்ட் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நம்ம ரெகுலரா வந்து நம்ம காம்பனன்ட்ஸ்லாம் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பர்ட் வந்து நம்ம பிசி ஃப்ளோட்ல பில்ட் பண்ணிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, லுக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டைம் அப்படி பண்ண போறது இல்ல. நம்ம சேனல்ல முதல் முறையாக கஸ்டமரே வந்து பிசி அசெம்பிள் பண்ண போறாங்க. நம்ம பிசி பில்ட் எக்ஸ்பர்ட் வந்து அவருக்கு வந்து சொல்லி தந்து இது டோட்டலா அசெம்பிள் பண்ண போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. This is a conference room studio மாதிரி இருக்கு. வாங்க bro. சொல்லுங்க. எதுக்காக இந்த பில்ட் பண்ண போறீங்க? இது வந்து நான் எதுக்கு பண்ண போறேன்னா அப்பப்போ மேல பாக்குறான் முறைக்கிறான். டேய் மேல பாக்குறா. இதுக்கு தான் பின்னாடி பேக்ரவுண்ட் போடுவாங்களோ. எடிட்டர் தான் பார்ப்பேன் அன்றைக்கி எல்லாம் சத்தியமா. ப்ரோ அது பார்த்து பாரு அவர். பார்த்துக்கோங்களா? அதெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அது ஆக்சுவலாக பிடெக் ஐடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஆசை இருக்குது. சூப்பர். அது கற்றுக்கணும்னு ஆசை. ஸோ அதனால ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணலாம்னு ஹெவியாக பண்ணணும்னு சொல்லி ஹெவியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 lakhs ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 42,000 அதிகமாகிடுச்சு. பட் ஆனால் அது பிரச்சனை இல்லை. அது விலை அதிகமாகும் போது தான் தரம் அதிகமாகும்ல. கரெக்ட் ப்ரோ. அதான் நீங்கள் 2 lakhs வந்து பிசிக்கு மட்டும் வச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம ஒரு 4K 32 inch மானிட்டரோட சேர்த்து 2.4 ஆனாலும் உங்களுக்கு அது காம்பன்சேட் ஆயிருக்கும். ஆமாம் கரெக்டாக. அதனால நீங்கள் அந்த இது காம்பன்சேட் பண்ணிருப்பீங்க. 32 inchனா அதான் பெருசாகவே இருக்கும். நீங்கள் நல்லாவே விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணலாம். பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே போயிடலாமா? அசெம்பிள் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஆமா அதுக்கு தான மச்சான். இது வரைக்கும் இவர் வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்க மாட்டார். எல்லாமே ஒரு கை மட்டும் தான் வந்திருக்கும். இவர் தான் நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிசி பில்டர் நம்ம ஷாப்பில். ஸோ அவர் தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அவரே பண்ண சொல்லுங்க டோட்டலாக. இது வந்து ரேமா இல்லை மதர் போர்டு. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். இவ்வளோ பெருசு இருக்கா? பிசி இவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ ஐயோ பார்த்து ப்ரோ பார்த்து. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அவ்வளோதான். சூப்பர். ஓ இதுதான் தடுத்துருக்குங்க பாருங்க. இங்கே பாருங்க கேமராவில் காமிங்க. நான் ஒன்றும் பண்ணல. எம்எஸ்ஐ இதை கட் பண்ணிடுவேன். இது ஒரு கஸ்டமரோட கோரிக்கை. அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? மேலே கேமரா இல்லை காமிக்கலான்னு சொல்லிட்டு. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ மாதிரி இருக்கு. அது பண்ணி பார்க்க பாகோலி மாதிரி இருக்கு. உள்ள கால கேங்க கூட்ட மாதிரி இருக்கு. இது ரேம் ஸ்லாட். இது பார்க்கும்போது இதுதான் ரேம் ஸ்லாட். ஓ இது ரெண்டுமா? ஓகே இது வந்து கிராபிக்ஸ் கார்டு ஸ்லாட்ஸ். இது ரெண்டுங்களா? ப்ராசஸர்லாம் ரெண்டு போட்டு யூஸ் பண்ணலாம். சர்வருக்கு மட்டும் தான் போகும். அது சர்வர். ஆமாம். இது மேனேஜர். ஓகே இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. அதனால தான் அவங்க வேர்ல்ட் லீடர்ஸாக இருக்காங்க இதில். ஆமாம். ஓ இதுக்குள்ள ரேம் இருக்குமா? இதுக்குள்ள ப்ராசஸர் இருக்கு. ஓ ப்ராசஸர் ரேம். நான் ஒரு பைக்கேங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். ஸோ இதில் தான் வந்து உங்கள் பிசியோட உயிரே அடங்கியிருக்கு. இதில் தானா? இதில் தான். ஓ மூளை தான். மூளை தான். ஓஹோ. அது வந்து ஸ்பைனல் கார்டு. ஓ ஸ்பைனல். ஓப்பனிங்லேயே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. 20 நிமிஷம் வீடியோ போயிடாது. எடிட்டர் பார்த்து பாரு ப்ரோ. ஓகே. என்னடா இழிச்சோயே பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டிக் வந்து 32 GB. இதா? ஓகே ஓகே. ஸோ 2 ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 64 GB. ஓகே ஓகே. இந்த i9 ப்ராசஸர்லாம் எவ்வளோ வரும்? ஒரு ப்ராசஸர் மட்டும் உங்களுக்கு வந்து 50,000 வரும். ஓகே. அது மட்டுமா? அது மட்டும். அது பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அதுதான். இவ்வளோ தான். ஒரு 2 SSDயா? இல்ல இது வந்து ஈஸிங் இது மேல ஆக்சஸ் பண்றது. ஓ கொடுத்துறாங்க. பார்த்துருக்கேன் நான். பிசி பில்லாம் பார்த்துருக்கேன். அது எடுத்து ஒரு செலோ டைப் மாதிரி எடுப்பாங்க. ஆமாம் அதே. இது எஸ்எஸ்டி. இது 1 TB. எனக்கு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எல்லாம் வரும்போது இந்த எஸ்எஸ்டியில் இருக்குல்ல ப்ளூ ஸ்க்ரீன் வரும்போது எனக்கு கேட்காம டெலிட் ஆயிடுது எல்லாமே. உங்கள் லேப்டாப்லைங்களா? ஆமாம் ப்ரோ. அது ஃபுல்லாக டெலிட் ஆயிடுச்சு. 4-5 படம் வச்சிருந்தேன். வேறு எல்லா படமும் போயிடுச்சு. அதாவது ஹாலிவுட் படம், அதாவது இங்கிலீஷ் படம், அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறேன். ப்ரெஸ் பண்ணி எஸ். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இது ஏரோ மார்க் இதா? ஓகே. ப்ராசஸிங் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். எங்கே? இதுதான் மெயின் ப்ரோ. ஓ ஆமாம். தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்போவாச்சும் தெரியுதா? தெரியல.
சின்னதாக இருக்கு சில்வர் கலரில். ஆமாம், அந்த இடத்துல தான் நீங்கள் ப்ராசஸ் கரெக்டாக உட்கார வைக்கணும். இல்லைன்னா வந்து இது உள்ள இருக்கிற பின் வந்து டேமேஜ் ஆகும். அச்சோ 50,000 20,000 பார்த்து. கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே ஓகே மூடலாம்ல? இது ஆல்ரெடி இருக்கும். இது அழுத்திடணும். ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிடணும். ஐயோ இது தனியாக வந்துருச்சு. ஆமாம், அப்போ இது கொடுத்தாங்க. அந்த பின்னு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓ இப்போ டேமேஜ் ஆகுமே. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஆன்டி கிளாக் வைஸ் சொரு அதே டைப் உள்ளே இருக்கிறது. கரெக்டாக அந்த கட்டிலே வைக்கணும். உள்ள தள்ளுங்க. நல்லா வந்துருச்சு. இதை ப்ரெஸ் பண்ணி இதை லாக் பண்ணி இது லாக் பண்ணி. ஒரு டைம் இந்த பழைய பீஸை நோண்டி பார்க்கும்போது இங்கே ஒட்டிருந்துச்சு சில்வர் கலர். ஸ்க்ரூ டிரைவர் அங்கே இருக்குது. நான் நிறைய படம் பார்ப்பேன் ப்ரோ, அதான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஓகே சொர நானே சவுண்டு போட்டு. ஓ பத்தி செகண்ட் ஸ்லாட் அண்ட் ஃபோர்த் ஸ்லாட். ஓகே 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 அவ்வளோதான். இது லைட் எரியுதானே மேலே? இது லைட் எரியாது. நான் RGB. கோசர் RGB கொடுங்க. ஆர்ஜி மாடல் இருக்கு. ஓ இருக்கு சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். இதுதான் பவர் சப்ளை. இது பவர் சப்ளை. ஆமாம், இதுதான் சாப்பாடு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஆஹா அழகா இருக்கு. லேப்டாப் நீங்கள் ஒரே ப்ராடக்ட்டில் முடிச்சிருவீங்க. ஆனால் பிசியில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து செட் பண்ணுறது செய்கிறது எல்லாம் இதை டெய்லி பண்ணால் வெறுத்துரும். அது விஷயம். இவர் வெறுத்துருப்பாரு. அவரே என்னங்க இது எல்லாமே அப்படியே புட்டு வைக்கிறீங்க? அப்படிதான் ஓபன் பண்றாரு. போர் அடிக்கும். ஆமா, இது வந்து 1000 watts SMPS. கொடுங்க. எனக்கு க்ளீன் இந்தியாவில் மோடி சொல்லியிருக்கேன். பரவாயில்ல ஓகே. கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து இதுக்கு ஒயர் இல்லை, இதுக்குன்னு தனித்தனியாக ஓட்டுற மாதிரி அப்படிலாம் கிடையாதா? இந்த ஒயருக்கு இதுதான் பச்சை ஒயருக்கு பச்சைலாம் சொல்லணும் அந்த மாதிரி தானே? இது ஒன்று கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஒரு இது வரும். ஆதர் பக்கத்தில் ஒரு பவர் வரும். அதுக்கு ஒன்று கிராஃபிக்ஸ் கார்டுக்கு தனி, ஹார்ட் டிஸ்க்கு தனி. கேபினெட் இல்லையா? அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. வரும் ப்ரோ. ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். ஓகே. இந்த கேபிள்னா ஒயர் தானே? வயர் தான், சும்மா வயர் தான். இதுக்கு ஓகே ஓகே. இது மதர் போர்டு. இது வந்து இது உட்காந்துச்சுல. இது பிச்சா போயிருமா? ஓகே. கிராஃபிக்ஸ் கார்டு MSIல இருக்கு. MSIல இருக்குது. நம்ம போட்டது ஜிகாபைட். ஓகே ஜிகாபைட் தான். பேர் நல்லா இருக்கு. ஜிகாபைட்டே இருக்கு. பேர் நல்லா இருக்கு. ஜிகாபைட்டே இருக்கு. அலண்டு போயிட்டேன். இங்கே எதுவுமே பிடிக்கிறது எதுவுமே இல்லையே. அவ்வளோதான். டடா மேஜிக். எடிட்டர் வந்து மேலே இருந்து பொத்துன்னு விடுற மாதிரி போடுவேன். எடிட்டர் வந்து மேலே இருந்து பொத்துன்னு விடுற மாதிரி போடுவேன். பண்றேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு எடிட்டர் பண்ணிட்டாருன்னா ஓகே. நீ கேட்ட உனக்காக. இல்லை டெம்பரேச்சர்லாம் காமிக்கணும் ப்ரோ. அதில் இதில் இல்லை ப்ரோ. இப்போ ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சிங்கல்ல ஒன்று கேமிங் மாதிரி. ஆமாம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? கரெக்ட். அது ஜஸ்ட் கேபினெட் வந்து உங்களுக்கு லுக்குக்காக ப்ரோ. இந்த கேபினெட் 10,000, அந்த கேபினெட் 30,000. 30,000 அவ்வளோதான். ரேம் 2 போட்டு போடலாம். நீங்கள் ரேமே போடலாம். கரெக்ட் 20,000 ரூபாய்க்கு. அவர் கேமராமேன் பாவம் திரும்பி காமிப்போம். இருங்க நான் திருப்பேன். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. மெயினாக இந்த பிராண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி யூஎஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. கார்த்திகை N6 வச்சிருக்காரு. ஓகே சேம் பிச் ப்ரோ. ஒரு கை அடிக்கிற மாதிரி போட்டுருங்க எடிட்டர். இன்று விடுமுறை கொலவெறியுடன் தங்க முத்து. ஓகே எலக்ட்ரானிக்ஸ் படித்தா தான் பிசி பில்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஹார்ட்வேர்க்குள்ளே வந்துட்டார். ஓகே ஓகே ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. அது எலக்ட்ரானிக்ஸே படிச்சிருக்கலாம்னு ப்ரோ. ஓகே அப்படி ஹார்ட்வேர்ஸ் வந்துருக்கீங்க. ஓகே இல்லை அவருக்கு எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த இது எதை இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில்? இல்லை ப்ரோ இப்போ நீங்கள் வந்து இது பிசி பில்ட் பண்ணுறீங்க, இது எலக்ட்ரானிக்ஸ் தானே? அப்போ இந்த எலக்ட்ரானிக் தானே படிக்கணும். அப்போ இது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிங்க. நான் ஒரே குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் படிச்சீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள தடதான் ஐடி தானே சொல்கிறீங்க? இல்லை இது நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஓகே ஸோ இந்த ஃபீல்டில் போகலான்னு வாங்கிட்டேன். புரியல. சரி ஓகே ப்ரோ. நீங்கள் பிசியே பார்த்துட்டு இருக்கீங்க, என் மூஞ்சி வருமா கவர் ஆகுமா? RGB முன்னாடி மட்டும் தான் வருமா ப்ரோ? இது எது ப்ரோ? இது RGB. இதில் RGB இல்லை ப்ரோ. இல்லையா? இல்லை இது பிளேன் கேபினட். அப்போ பரவாயில்ல. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு குறைய வராது. பர்ஃபார்மன்ஸில் குறையவே வராது.
இது கூலர். இது ஏன் லிக்விட் கூலர்னு சொல்கிறாங்க? இதில் உள்ள லிக்விட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் மட்டும் பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. ஓ இதானா அது? இதுவா? இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? போயிட்டு வர கேப்பில் நீங்கள் இது பண்ணிட்டீங்களா? ரேடியேட்டரில் ஃபேன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸே வந்திருக்கா இல்லை? ஆனால் இங்கே பாருங்க எக்ஸ்ட்ரா ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் ப்ரோ அங்கே பாருங்கள், நீங்கள் அதிலே போட்டுக்கும் பாருங்கள். இன்டெல் சாக்கெட். ஆமாம். இந்த பக்கம் பாருங்கள். இன்டெலுக்கு தனி. ஓஹோ. இங்கே ஆக்சரிஸு அது பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். AMD சாக்கெட். AMD சாக்கெட். ஸோ AMD ப்ராசர் போட்டால் அது இது பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம இன்டெல் போட்டிருக்கோம். அப்போ இது வேஸ்ட்டு. அது வேஸ்ட்டு. நிறைய வேஸ்ட் கொடுக்குறாங்கப்பா. வேஸ்ட் அதிகமாகுது. டேய் சீனு, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிச்சு. நாங்களும் யோசிப்போம்ல. பொல்யூஷன். இதே தெர்மல் பேஸ்ட். சிரஞ்சி மாதிரி இருக்கு. டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. வீடியோவில் சுருக்கமாக 20 நிமிஷத்தில் போடுறீங்க, இவ்வளோ நேரம் ஆகுது. கை ஷேக் ஆகுது ப்ரோ. இருங்க பார்த்து. ஓகே. கை நடுக்கம். இது ரொம்ப முக்கியங்களா? அது பத்திரமா வச்சுங்க ப்ரோ. முடியல ப்ரோ. நீங்களே நீங்கள் கழட்டுங்க. நீங்களே பண்ணுங்க ப்ரோ. நீங்களே கழட்டிடுங்க. எனக்கு இந்த ஃப்ரேமில் வளர்ந்து மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ வந்து தெர்மல் பேஸ்ட்டுங்கிறது இது ஹீட் ரெடியூஸ் பண்ணுமா? அது எஸ். தெர்மல் பேஸ்ட். கோல்கேட் பேஸ்ட் இல்லை, தெர்மல் பேஸ்ட். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. நீங்கள் என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? என்ன பிசி யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன? நான் லேப்டாப் மட்டும் தான் ப்ரோ யூஸ் இல்லை பண்ணுறேன். இந்த எடிட்டர் பரத் அங்கிள். எது? சாரி பரத் அண்ணா. பரத் அண்ணா என்ன யூஸ் பண்ணுறாரு? அவரை தான் கேட்கணும். அவர் தெரியல ப்ளீஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் அவர் வந்து நம்ம வீடியோவில் போடுறது பார்த்தா எல்லாமே 1650 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறாரு. 1650? ஆமாம் 1650. ஓகே ஓகே. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதாவது பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ ரேம் இருக்கும் அது? VRAM 4 GB ரேம். பரத் ப்ரோ கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டாக போடுங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன் உங்களோட? அது பேர் என்ன? பிசி. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னம்மா பண்ண சொல்ற? நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து சொல்றேம்மா. எடிட்டர் வந்து மேலே வந்து பொத்துன்னு ஒரு மாதிரி போடுவேன். ஒரு கை அடிக்கிற மாதிரி போட்டுருங்க எடிட்டர். துவச்ச கையோட வந்தேன் நீ. இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ அந்த ஹெச்பிலலாம் அந்த மானிட்டரோடய வருது இல்லை? ஆமாம். ஆல் இன் ஒன்னா அது ஒர்த்தா ப்ரோ? அது பிசி மானிட்டர் எல்லாம் ஒரே இதில் வரும். என்ன ப்ரோ நீங்கள் அப்கிரேட் தான் பண்ண முடியாது. ஆமாம். அது அப்படியே இருக்கிறது இருக்கும். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க? ஆஃபீஸ் யூஸ் தான். ஆஃபீஸ் யூஸ் பண்ணால் அது ரிசப்ஷன் யூஸ்க்கு இடம் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அழகுக்கு நீங்கள் மெயினாக ஆஃபீஸ் யூஸ்க்கும் வந்து அசம்பிள் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ணலாம். ஆமாம். என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த 1 lakh லேப்டாப்போட 55,000 பிசி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுது. லேப்டாப் வந்து வேற, அது ப்ராசரே மொபைல் ப்ராசர், இது வந்து நார்மல் ப்ராசர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிசி தான் பெஸ்ட்டு. ஆமாம். அது வந்து இந்த ப்ரொடெக்டிவிட்டிக்கான யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ இந்த லேப்டாப். அது மொபிலிட்டிக்காக. ஓகே ஓகே. கேரி பண்ணுறதுக்காக தான் லேப்டாப். ஓகே ப்ரோ. ஆமாம், அவர் வாங்கும்போதே சொல்லிட்டாரு, அதாவது எனக்கு லைட்டே வேண்டாம் அப்படின்னு. நான் இந்த மாதிரி பில் பண்ணல போன டைம். இந்த டெல் இதுலேயே கம்பெனிலே போய் வாங்கினோம் ப்ரோ. ஓ ஓகே. நான் ஏமாத்திட்டேன். அதனால ஒன்றுத்துக்கும் உதவல ப்ரோ. நான் ஏன்னா i5 i3 ப்ரோ? எது ப்ரோ? அது வந்து i5 ப்ரோ. Ryzen 5. Ryzen 5. இது ரேம் மட்டும் தான் ப்ரோ அதிகமாக, ப்ராசர் மட்டும் தான் ப்ரோ அதிகமாக இருக்கும். ரேம் வந்து 4 GB ரேம் தான் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஒரு குறை இருக்காது ப்ரோ. இருந்தால் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஓகே. அதுக்கு தான் NGXT போடுறோம். ஓகே ப்ரோ. இந்த நீங்கள் எதுலையுமே இந்த மானிட்டர் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க ப்ரோ. பாயிலே சொல்லிட்டு போயிடுறீங்க. சரி, நான் கமெண்ட் கூட போட்டேன் ஒரு நாள், நீங்கள் இதுக்கு ரிப்ளே பண்ணல. ஐ ஹேட் ஆஃப் யூ அப்படின்னு போட்டு விட்டேன் ப்ரோ. மறுபடியும் என்ன போட்டிங்க ப்ரோ? ஹேட் ஆஃப் யூன்னு போட்டு விட்டேன் ப்ரோ கீழே. சூர்யா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க சூர்யா. ரன்னிங் ஆகிட்டு ப்ரோ. ரன்னிங் ஆகிட்டு இல்லை, பர்ஃபார்மன்ஸ்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ரோலிங் தான். கேமரா உட்காந்து நீ ஸ்டாண்டில் வச்சுட்டு பாப்பா கேமராவை. ஷார்ட்ஸ் நிறைய இருந்து எடிட்டருக்கு தான் நல்லது. ஆமாம் ப்ரோ. Meanwhile, அட பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான். யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம். உள்ள வைக்கலாம். கரெக்டாக ப்ரோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேசுகிறேன், ஆனால் இருட்டு பாருங்க, இதெல்லாம் வெட்டி இதை மட்டும் கவர் பண்ணிட்டு பாருங்க. இந்த 1 TB 2 TB தான் இன்க்ரீஸ் ஆகும்போது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் அதிகமாகும். Gen 4 அப்படின்னா உங்களுக்கு 7000 MB/s அப்படின்னா 1 TBனாலும் 1 TBங்கிறது வெறும் ஸ்டோரேஜ் தான். உங்களுக்கு அதோட கெப்பாசிட்டி வந்து, அதாவது ப்ராசஸிங் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் 7000 தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. முடிச்சோடனே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். கருப்பா நல்லாயிருக்கும். கருப்புன்னு பேர் வச்சுக்கலாம். பார்த்து ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே.
என்னென்ன ஃபஸ்ட் கமெண்ட்டில் போகணுன்னா இந்த பேர் பரதனோட ஸ்பெசிஃபிகேஷனு போட்டாச்சு. அதெல்லாம் போட்டுருங்க. ஆமாம், அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு, எடிட் அவர் என்ன என்ன யூஸ் பண்ணுறாரு, பண்ணுறாரோ அது போடணும். கேமரா பரதனா போட்டுருங்க. 23 வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. கரெக்டா சொன்னீங்க. 23 வயசு, கல்யாணம் ஆகலை. கரெக்டா சொன்னீங்க. ஸோ பெண்கள் இருந்தாலும் நோட் நீங்கள் நம்பரோட சேர்த்து போட்டுருங்கண்ணா. ஆஹா, அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? ஓகே. கொஞ்சம் மேலே. இன்பில்ட்டாக வந்து கேபினெட்லேயே வந்து இங்கே 3 மேலே பின்னாடி 1 கொடுத்துட்றாங்க. ஓகே ப்ரோ. நம்ம அது இல்லாமல் கூலரோட 3 வைக்கிறோம். ஓகே ஓகே. ஃபேன் அதிகமாக வச்சா ஹீட்டுக்கு இருக்காது. உள்ளே வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணும். ஓகே ப்ரோ. ப்ரொடியூஸ் ஆகும், அதை டிசிபேட் பண்ணி விட்டுரும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ. இப்போவே தலை சுற்றுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன வேலையை நினச்சா தான் இந்த மாதிரி நல்ல வேலை நான் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம். அதான் எடுக்கலான்னு இருந்தேன். எனக்கு 3 தான் கொடுத்தாங்க சாய்ஸ். மெக்கானிக்கலு, பிடெக், ஐடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் ஐடி எடுத்தீங்களா? பிடெக் ஐடி எடுத்துட்டேன். அதுலேயும் ஜாவாலாம் இருக்காங்க வேறு. ஜாவா, C++. எல்லாமே இருக்கும் அதில் தான். ஐயோ, எனக்கு இன்ஜினியரிங் நினச்சா தான் பயமாக இருக்குது. டாக்டர் கூட படிச்சிடலாம் உங்களுக்கு. இன்ஜினியரிங் படிங்க, படித்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையானா எல்லாம் பயமுறுத்துறாங்க வேறு. இதுதான் ப்ராப்ளம். என்ன தெரிகிறது? பயமாக தான் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. ஃபுல்லாக தீர்த்துணுமா? ஃபுல்லாக தீர்க்கலாம் கூடாதுல்ல? கன்ஃபார்ம் போதுமா? இந்த பிளாஸ்டிக்ஸும் இருக்கக்கூடாது ப்ரோ. ஓகே. அதே மாதிரி தானே இருக்கும். பிளாட் சின்னதாக இருக்குது. அப்போ இது வேறு வச்சுருக்கோம்ல. கிராஃபிக்ஸ் கார்டுனா சின்னதாக தான் இருக்கணும். கார்டுனா ரேம் மாதிரி தான் இருக்கணும். கார்டு இவ்வளோ பெருசு இருக்குது. கார்டு இதோட பர்ஃபார்மன்ஸு ஹீட் எக்ஸாஸ்ட் பண்ண அதிகமாக அதுக்காக அந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. இல்லைண்ணா அந்த கார்டுன்னு இருந்துச்சுல்ல, இது பேர் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு இருக்குல்ல. கார்டுன்னு இது மட்டும் தான் இருக்கும், இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். குட் பாய். சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. அழுத்த வேற அவளுக்கு வலிக்கும் டாக்டர். இடிக்குது. அது கீழே வச்சுருங்க. அழுத்துங்க. இல்லையா? இன்னும் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறோம். ஓ, டிரான்ஸ்பரண்ட் இல்லையா ப்ரோ? அந்த பக்கம் டிரான்ஸ்பரண்ட் தானே. ஆன் பண்ணுங்க ப்ரோ. ஓ, இங்கே ஆன் பண்ணுமா? இங்கே ஆன் பண்ணலாமாண்ணா? வெற்றிகரமாக முடிச்சாச்சு ப்ரோ. அட்லாஸ்ட் ஃபைனலாக வந்து இந்த பிசியை பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரோவோட பொறுமைக்காக ஒரு தேங்க்யூ. தேங்க்யூ. நான் பொறுமை சீக்கிரமாக ஆகிட்டேன். வீடியோ பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரியல. எப்படி ப்ரோ உங்களுக்கு? 4 மணிக்கு வந்தோம், மணி பாருங்க 8 மணி ஆக போகுது. பரத்தன்னான்னு கட் பண்ணி போட்டாங்க. ஸோ ஃபுல் வீடியோ போகணுன்னா அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு வந்து RGB வேண்டாம், எனக்கு ஃபுல் ஆன் பர்ஃபார்மன்ஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால நம்ம இந்த மாதிரி தலைவாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு கேபினெட், அதாவது பிளெயின் கேபினெட் சூஸ் பண்ணி நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கூலரும் வந்து நம்ம கூலர் மாஸ்டரில் மாஸ்டர் லிக்விட் 360 அட்மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கூலர் மாஸ்டரில் சூஸ் பண்ணியிருக்கோங்க. திஸ் இஸ் நம்ம நார்மலாக ML 360 போடுவோம். அதோட இது வந்து 2 to 3 times வந்து வே பெட்டர் எஃபிஷியன்சி கொடுக்கும். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இவர் வந்து லைக் VFX அண்ட் 3D மாடலிங் யூஸ் பண்ணும்போது சூப்பராகவே இருக்கும். ப்ரோ இப்போ பிசி நீங்கள் பார்த்தீங்க எப்படி பில்ட் பண்ணோன்னு, நீங்களும் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு? சும்மா அப்படி மேலேருந்து பார்க்குறது ஒரு என்னடா அது 2 சொருகிறது தானே இதுன்னு பார்க்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யாரும் ஈஸி நினைக்காதீங்க. நம்ம கேபினெட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கேபினெட்ஸ் போடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூலர்ஸும் ஃபிட் பண்ணி பண்ணுறப்போ கொஞ்சம் டைம் ஆகலாம். தேங்க்யூ. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம மானிட்டரை ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்த மானிட்டரை ஓப்பன் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே ப்ரோ. ஜிவி கம்ப்யூட்டர்ஸ்லையும் முறையாக மானிட்டர் அன்பாக்சிங் உங்களுக்காக. ஸோ 32 inches 4K மானிட்டர். ஓகே, இது ஸ்டாண்டா? ஆமாம் ப்ரோ. எஸ். ஓகே,
இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாண்டை போட்டு CPU கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிசியை நம்ம டோட்டலாக பில்ட் பண்ணியாச்சு அண்ட் இது கூட மானிட்டரிங் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் டோட்டலி செட். ப்ரோ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க, ஜஸ்ட் இன்னொரு தடவை வியூஸ்க்காக. இது எதுக்கு வாங்குறேன்னா ஆக்சுவலாக 3D மாடலிங்லேயும் 3D டிசைனிங்லையும் ஒரு ஆர்வம் இருக்குது. 2D அனிமேஷன் ப்ளஸ் VFX இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. ஸோ அதை கற்றுக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் 3D மாடலிங் கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக தான். ப்ளஸ் வந்து என்னோடய பேசிக் ஒர்க்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் என்னோடய கேமிங் கொஞ்சம் ஆடுவேன். ஸோ அதுக்காக தான். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் வீடியோ எடிட்டிங், அதாவது ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது ஆர்கிடெக்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லூமியான்லாம் செம்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 4070 சூப்பர் அண்ட் i9 வந்து உங்களுக்கு ரெண்டரிங் ஸ்பீடையும் நல்லா குறைக்கும். அண்ட் நீங்கள் கேமராக இருக்கீங்கன்னா எல்லா கேம்ஸும் ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் AAA டைட்டில் கேம்ஸ் செம்ம ஹை ரெசல்யூஷனில் வச்சு ஆடினா கூட உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். FPSலாம் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் ட்ரீம் பிசி நீங்கள் பில்ட் பண்ணணும், அதுவும் உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி பில்ட் பண்ணணும் அண்ட் நீங்களே பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அது கால் பண்ணி உங்கள் ரெக்குயர்மெண்ட் சொல்லுங்கள் அண்ட் நீங்களும் வந்து நானே பில்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி எல்லாமே பில்ட் பண்ணலாங்க. அண்ட் இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு சேனல் GV Computers. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ that's it for now. Bye bye. I'm Batman. மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு.